ஹலோ நண்பர்களே, நீங்கள் இங்கே பார்க்குற இடம் வந்து தமிழ்நாட்டில் இருக்க காசிமேடு ஃபிஷிங் ஹார்பர். இங்கே வந்து நீங்கள் வெரைட்டி ஆஃப் மீனை பார்க்கலாம். இங்கே பிடித்த மீனுங்களை இங்கே ஏலத்தில் விற்கப்படும். இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய இந்த சப்ஸ்கிரிப்ஷனு இன்னும் நிறையா தரமான வீடியோவை தயாரிக்க உதவும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் மார்க்கெட்டில் நீங்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் மீனை பார்க்கலாம். ஸோ சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் இங்கே இருக்கும். இங்கே இந்த மீன் மார்க்கெட் வந்து காலையில் 3 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடும். 3 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ரொம்ப பிஸியாக இருக்கும். இங்கே வந்து அதுக்குள்ளே நீங்கள் நிறையா வெரைட்டிஸ் மீன் பார்க்கலாம். இங்கே இந்த டைமிங்கில் வந்தால் தான் இங்கே வந்து அந்த போட்லேருந்து டைரெக்டாக இருக்கிறாங்க மீனுங்களெல்லாம். ஸோ இங்கே மீன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறையா ஜனங்க வந்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து பார்கெயின் கூட பண்ணலாம் இந்த மீன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கூடையில் பார்க்கலாம். நீங்கள் நிறையா வெரைட்டியான மீனை லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இது எந்த மீனுன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்க்குற போட்டெல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற போட்டு. இங்கே பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்கிற போட்டுங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு எவ்வளோ மீனுங்களை பிடிப்பாங்க, எவ்வளோ டன்ஸாக இருக்கும். இங்கே வந்து இந்த மார்க்கெட்டு கடை வரும். இங்கே வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து எல்லா இந்த மீனுங்களை விற்குவாங்க. என்ன மீன் அது? இவர் இங்க பிடிச்சிருக்கிறது இது ஒரு பெரிய டூனா மீன் பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்கு. ஸோ இங்கே கடலில் பிடிச்ச மீனெல்லாம் போட்டிலேயே பாருங்கள், இந்த பாஸ்கெட்டில் போட்டு அதில் ரப்பி அதை விற்கிறதுக்கு ரெடி பண்ணி விற்கிறாங்க. ஸோ இந்த மீனுங்கள்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இவங்க அந்தந்த வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி சார்ட் அவுட் பண்ணி டிஃப்ரெண்ட் பாஸ்கெட்டில் ரேப்புறாங்க. என்ன மீன் இது? என்ன மீன்? ஆமா, எப்போ ஒரு half an hour முன்ன வந்தீங்கன்னா சில இந்த மீன் பிடிச்ச போட்டுங்கள்லாம் கரையை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறனால அங்கே உள்ள மீனெல்லாம் இந்த சின்ன மோட்டர் போட்டில் எடுத்துகிட்டு வந்து கரையோரமாக சப்ளை பண்ணுவாங்க.
இந்த கரையோரமாக நிறைய சின்ன போட்டுங்களை கூட நிறுத்தி வச்சுக்கிற பார்க்கலாம். இதெல்லாம் பேசிக்கலி இந்த சப்ளை போட்டுங்க. இந்த மீனை பார்க்கறதுக்கு போகர் மீன் மாதிரி தெரியுது. ஸோ இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பாஸ்கெட்டில் பாருங்கள் வெரைட்டி ஆஃப் மீன் இருக்குது. இங்கே ப்ரான்ஸை கூட பார்க்கலாம். ஸோ ஜனங்க சுற்றில நிற்கிறது இதை பார்கெயின் பண்ணி வாங்குறதுக்காக. பாருங்கள் எவ்வளோ ஜனங்க இந்த மார்க்கெட்டில் இருக்காங்க. இங்கே நிறைய ஸ்டாலுங்க கூட நீங்கள் பார்க்கலாம். இங்கே எவ்வளோ ஸ்டாலுங்க இருக்குது பாருங்கள். இங்கே டிஃப்ரெண்ட்டு வெரைட்டிஸ் மீன் கூட தெரியும். ஸோ ஒரு மீன் கடையில் நிறையா மீனிங் ஸ்டாலுங்க இருக்குங்க உங்களுக்கு. ஸோ இந்த நண்டு வந்து கூடையிலேருந்து ஜம்ப் ஆகி வந்துருக்குது. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி போனோம். ஸோ பாருங்கள் எப்படி ஹைட் பண்ணி வண்டிக்கிலேயே எஸ்கேப் ஆகி போயிருக்கு. என்ன மீன் இது? இந்த க்யூட்டான பூனை வந்து அந்த கம்பத்துக்கிட்ட தூங்கிட்டு இருந்தது. ஸோ நம்ம கேமரா எடுத்துகிட்டு போய் அதுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு போனோம். ஆனால் அவனும் கேமரா பார்த்து பேச தொடங்கினான், மியாவ் மியாவ்ன்ட்டு. இவன் என்ன சொல்ல வரான்னு புரியல. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியுது, இவனுக்கு வாயந்தான் சொல்லியிருப்பான், இதுதாடா என் ஊர், நான் தின்ன போகிறது மீன். மீன் வைக்கிறியா? ரொம்ப சீக்கிரமாகவே என் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். என் கூட எல்லாம் உட்காந்து செல்ஃபி கூட எடுத்துங்க. கேமராக்கெல்லாம் போஸ்ட் இருக்குது. மாமா பாரு எடுத்துக்கோ வாங்க. பாக்குது. இல்ல பாரு நான் இருக்கிறதால சொல்றேன். இதா உனக்கு தான் அது செத்து போயிடுது. செத்து பண்ணடா வேணும் நாட்டம். இந்த நண்டுங்களாம் நல்லா பெருசாக இருக்குது பாருங்க, சூப்பரான நண்டு. இங்க ஒரு நண்டு திருப்பி எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. இங்கே மீன் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கரவாடுங்க கூட பார்க்கலாம். ஸோ ட்ரை ஃபிஷ்ஷு பாருங்கள், எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ட்ரை ஃபிஷ்ஷுங்க பார்க்கலாம். ப்ரான்ஸு, துண்டு மீன், கருவாடு, வேறு என்னவோ இருக்குது.
ஸோ இங்கே பார்க்கலாம் எத்தனை வகையான மீனுங்களை பாருங்க குமிச்சு வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த சின்ன பாஸ்கெட்டில் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் மீனை வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பாஸ்கெட்டில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மீன் இருக்குது. ப்ரான்ஸு டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கு பாருங்க. இந்த வெரைட்டி ஒரு ப்ரான் எவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த வேறு ப்ரான்ஸு. இதெல்லாம் பார்கெயின் பண்ணி வாங்கிறதுக்கு ஜனங்க வருவாங்க. இந்த மாதிரி சப்ளை போட்லேருந்து மீனுங்களை எடுத்துகிட்டு வந்து இந்த கரையோரமாக சப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா ஸ்டாலுங்களை பார்க்கலாம் பாருங்கள். இங்கே கூட பாஸ்கெட்டுங்க போட்டு நிறையா வெரைட்டியாக விற்றுருக்காங்க மீன். இங்கே கூட பெரிய மீன் இருக்குது, நண்டுங்க இருக்குது. இது 200. இருக்குமா? ஸோ இதெல்லாம் ட்ரை ஃபிஷ்ஷஸ். இந்த கரவாடங்கள்லாம் பாருங்கள், இது கூட கூடையில் விற்றுன்னு இருக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்குமே வெறும் போட்டுங்களாக தெரியுது. ஸோ நினச்சி பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிக்கிற போட்டுங்க இங்கே இருக்கும். என்ன பண்ணி கட்டுறீங்களா? ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த மீன் பிடிக்கிற நெட்டை ரெடி பண்ணுறதை பார்க்கலாம் இங்கே. ஸோ இது வந்து ஐஸ் கட்டிய தூள் ஆக்கிற மிஷின் பாருங்கள். வித்தின் செகண்ட்ஸ் அப்படியே க்ரஷ் பண்ணி இந்த ஐஸை இந்த கன்வேயர் மூலமாக போட்டுக்குள்ளே எடுத்துன்னு போவோம். ஸோ அந்த போட்டில் இருக்க அந்த ஃபிஷ் இருக்கிற சேம்பரில் அந்த ஃபிஷ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஐஸு பாருங்கள். இது போட்ட உடனே எவ்வளோ பெரிய கட்டி எவ்வளோ சீக்கிரமாக அதை க்ரஷ் பண்ணுது.
ஸோ இது வந்து ஸ்குவிட், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்குவிட். ஸோ நம்ம இங்கே பார்க்கல, அந்த போட்டில் கூட பாருங்கள் நம்ம கண்ட்ரி ஃப்ளாகை ஹாய்ஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன மீன் இது? இங்கே 5 பேரும் சேர்ந்து இந்த ஒரு பெரிய மீனை தூக்க பார்க்குறாங்க. ஆனால் ரொம்பவே வெயிட்டாக இருக்குது. இது என்ன மீன்ட்டு பார்க்கலாம். இந்த வெரைட்டி வந்து ஜெயண்ட் மேண்டா ரே. இது எவ்வளோ வெயிட்டுன்னு தெரியல. நீங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுங்கள். இது அந்த வண்டியில் லோட் பண்ணுறதுக்கு கூட அவ்வளோ ஈஸி இல்லை. பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை இழுக்கிறாங்க, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இதெல்லாம் எப்படி இது மீன்? ஆனால் 1300 இந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல கூட நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் மீனை எவ்வளோ பாஸ்கெட்டில் ரொப்பி வச்சுருக்காங்க. இது வந்து கருவாடை காய வைக்கிற இடம் பாருங்க. இந்த வந்து மீன் போட்டு அங்கே காய வைக்கிற இடம். இந்த வீடியோவை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு இன்னும் ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கும், இன்னும் ஒரு தரமான வீடியோ பண்ணுறதுக்கு. தேங்க்யூ.